லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. டேய் களிமண் மண்டையா, அங்க பார். கூட அதெல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தல. இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சுருவோம். இன்னைக்கு போட்டு விட்டுனா. டேய் போட சொல்லிட்டேன் நான், உண்மையிலே போட்டேன். கோசங்கடா சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையா அது? லஞ்சம் நார்மலாவே இப்பெல்லாம் வாங்குறது இல்ல எங்கேயுமே. இந்த விஜய் வந்தோன்னு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான். ஆமாம் உண்மை. அதிகாரிகள் யாரு வாங்குறது? அதுக்கு மேல நம்ம ஆளுங்க வாங்குறாங்க. நான் ஜெயிச்சு வந்த பிறகு கூட எல்லாம் ஒண்ணு கூட எவ்வளவு இருக்கு? ஒன்று தான் அனுப்பிச்சிருந்தல. மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். புரிஞ்சுக்கிட்டங்க. அடுத்த தடவை வாங்க பார்க்கலாம். வரேன் தம்பி. ஓட்டு போடும்போது மட்டும் தவி தவிட்டு போனீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? போற போக்குல உங்களுக்கு எல்லாம் கோமம் தான். அப்ப கூட உங்களுக்கு புத்தி வராத. உனக்கு வடதேவையா? உனக்கு நீடு ஓடுங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா கூட நான் உனக்கு தந்துருப்பேன். இப்ப எவ்வளவு எதிர்பார்க்கலண்ணா அப்படின்னு சொன்னா போல. சரி நம்ம ஏன் இப்ப ஏடி அவங்க எல்லாம் கேட்டுக்குன்னா அது சந்தேகம் வந்துடும். ரெண்டாவது ஒண்ணு நம்ப மாட்டாங்க. அவன் தலைவருக்காரன்னு பார்த்தா சரி வா நேர்ல வா பேசிக்கலாமா. ஆனா அதான் வெங்கடேசன் மட்டும் சொன்னாரு தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுன்னு நினைப்பாங்கடா. அது சொல்லிடுறா நீ ஓப்பனா. இவள் தான் இதுல என்னப்பா வேலை கிடைக்குது? வெங்கடேஷ் யாரு? இல்ல அவரு ஒரு இது போட்டுக்கிறாரு. அவரு ஒரு பைப் கல்வெட்டு போட்டாருண்ணா. அதுல அவருக்கு அமௌண்ட் தரணும். அதெல்லாம் இது போட்டாலும் அது நான் நெட்டு சொல்லிட்டேன் பிரவீன. கொடுக்க மாட்டாங்க. நீ நேர்ல வா பேசுவோம். சரி ஓகேண்ணா. எனக்கு நம்ம பையன் என்ன சொன்ன, நீ நம்ம கிட்டே மாறிக்கிறீங்க, நம்ம கிட்டே போய் சொல்றீங்க. ஐயோ வெங்கடேஷ் சொல்றாருன்னா அவரு தான் எனக்கு அன்னைக்கு வாக்கே கொடுத்தாரு. நான் வாங்கி கொடுத்துறேன் உனக்கு. நீ அவர் சொன்னா நான் கொடுத்துருவோம்மா. சரி முடிஞ்சா வாங்கிட்டு சொல்லு வெங்கடேஷ். ஆஹா அப்படிக்காக சொல்லலண்ணா நானு. நீ அப்போ வந்து ஜெல்லி கலைக்கும் போது நான் கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஹைட் ஏற்ற சொல்லும் போது நீங்க கலைங்க நான் எஸ்டிமேட் போட்டு நான் அதுல எதுவுமே எஸ்டிமேட் கூட நான் போடல. எதுவுமே நானும் அழகல. எல்லாமே சுசித்ரா மேடமும். சரி நீ நேர்ல வாப்பா. நான் இப்ப அவங்க கிட்ட பேசினா அது தப்பா என்ன? நான் பேசினா அவங்க பயப்படுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நீ நேர்ல வா பேசிக்கோவா. சரி ஓகே ஓகே. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. அக்கால சொல்ல கொடுத்தா சதகு வச்சு. டேய் போட சொல்லு. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். ஐயோ அப்ப திரிசாவோட வாழ்க்கை. திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன்? என்னமோ குடும்பம் நடத்துற மாதிரி கேக்குற. விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். எனக்கு அவரை பிடிக்கும். மூஞ்ச பத்தியா புடிங்கி விட்ட பல்பு மாதிரி போடா. சாடிஸ்ட். இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டுதான் சாவு. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். ஆமாங்க. இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். எங்களுக்கு விஜய் தான் எங்க வீட்டுக்கார மாரி ஆள் தான். பேசினாலே போதுமே சார், அவ்வளவு அழகா இருக்காரு. விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. தளபதி தான் எல்லாமே எங்களுக்குலாம். தளபதி இருந்தாலே போதும். அவர் தூரமா நின்று எனக்கு தரிசனம் கொடுத்தாலே போதுங்க. எனக்கு அப்படி இருக்கு விஜய் தளபதி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதி. ரொம்ப அப்படி இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன அதை ஏன் வாயால சொல்ல மாட்டேன் சாமி. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். பைத்தியக்காரி உங்களுக்கு தெரியும். டிவி கேஸ் சசியாக்கா பேசுறேன். இன்னைக்கு சிங்கப்பெண்கள் படையில நான் வந்துட்டு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரிலாம் பண்றான், குடிச்சிட்டு எல்லாம் ரொம்ப ஆக்வர்டா பேசுறான், தகாத வார்த்தைகள்லாம் பேசுறான், நீங்க இமீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு. நைட்டு இப்ப பாத்தீங்கன்னா 11 மணி. இது வரைக்குமே நான் சொல்றேன் திருப்பி, அவன் ரொம்ப ராவடி பண்றான், ஆக்வர்டா பேசுறான், கொஞ்சம் வாங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐ என்ன சொல்றாரு, அப்படியெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்றாங்க மை
பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், தயவு செய்து நான் டிவிக்கு கட்சி உறுப்பினர், நான் வந்து விஜய் கட்சியில இருக்கேன். உங்களுடைய பெருவாரியான ஓட்டை விசில் சின்னத்துல வாக்களிச்சு பெருவாரியான வித்தியாசத்துல வெற்றி பெற செய்து நம்மளுடைய ஒரே குறிக்கோள் விஜய் சார தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். அது மட்டும். சிங்கப்படை பெண்கள் பாதுகாப்புன்றாங்க, ஸ்டேஷன்ல ஆனா அந்த ஸ்டேஷன்ல அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கவே வரமாட்டேன்றாங்க. நைட்டுன்னா உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. நீ ஆக்ஷன் எடுக்க கூடாது, ரியாக்ஷனும் காட்டக்கூடாது. முக ஸ்டாலின் பிடிக்காது. இப்பெல்லாம் ஒரு வேஸ்ட் ஆயிட்டாருனா பிடிக்காது. மயிர்னா ஒரு நானும் பாத்துட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. நீ எது சொன்னாலும் அவனுக்கு பைத்தியக்காரனுங்க நல்லா கத்துறானுங்க, அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். லூசா ஆமாயா சைக்கோ, இதுங்களும் ஒரு சைக்கோ. சூப்பரா இருக்கு கட்சியே. இந்த சைக்கோ கட்சிங்களுக்கு கிட்ட தமிழ்நாடு கொடுத்துட்டு தமிழ்நாடு பாதிக்குது. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி அவர் என்ன பண்ணாரு? பெண்களுக்கு என்ன பண்ணாரு? அவரு தாய்ப்பால் குடிக்க தலையலி கள்ளிப்பாலனி குடிச்சு கண்மூடு நல்லபடி. மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் கைது போட்டிருப்பான். அங்க ஸ்டாலின் இருப்பான். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த குரூப்ல பாருங்க, அதுலயும் முக ஸ்டாலின் கைது போட்டிருப்பான். தமிழ் புதலன் திட்டம் 1000 ரூபாய், அதுல ஸ்டாலின் இருப்பான். நான் எங்கேயும் கேட்டு அவசியம் இல்ல, கோட்டையிலே இருக்கிறேன், நான் தான் ஆட்சி இருக்கிறேன். பராசக்தி ஹீரோடா பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. திமுக ஆட்சி இருக்கும் போது திமுக தான் அப்படி சொல்லிட்டு நல்லா பாராட்டி அவரை உயிர்த்தி வச்சு பேசிருந்தீங்க. இப்ப இவரு வந்தோன்னு என்ன பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சரிங்களா? நல்லா உரைக்க சொல்லுமா. அவரு ஆட்சியில இருந்தப்ப நல்லது செஞ்சாரு. இவரு இப்பதான் ஆட்சிக்கு வந்தாரு. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து நல்லது என்ன செய்யணுமோ அது செய்ய போறாரு. இப்ப வந்து டிவிக்கு வந்து நல்லது செய்யல, நெக்ஸ்ட் வேற எதனா ஆட்சி வருதுன்னா அப்ப வந்து டிவிக்கு வந்து அசிங்கப்படுத்துவீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கீழே இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்க அந்த அக்கா யாருன்னா, ஆன்லைனில் இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வரக்கூடிய ப்ராடக்டை இவங்களே டைரெக்டா கம்மி விலைக்கு டூப்ளிகேட் ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறவங்க. இவங்கள மாதிரி ஆளுங்க மார்க்கெட் பண்ண ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்டை வாங்கி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏமாந்துருக்கு. அவதாயா ₹9 ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒரு பாட்டில பாத்தீங்கன்னா அமேசான்லயே 1000ல இருந்து 1500 வரை சேல் பண்றாங்க. ஆனா நம்ம அதுலயும் 50% ஆஃபர் பண்ணி ஜஸ்ட் ₹499 கொண்டு வந்திருக்கோம். ஏன் பணம்? நான் ஏன் பணத்தை தரேன்? மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு தர அவரு. அடி உங்க ஒண்ணே முக்கால் ஏண்டி? இனிமே இந்த பக்கம் வந்தீங்க உனக்கு கூட்ட கலந்து விட்டுட்டு ஆளாளுக்கு கொட்டை வச்சிருவேன். போய் பாருங்க நாய்களா. எப்படி அவர் இவ்ளோ அழகா இருக்காருன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. ரொம்ப அழகா இருக்காரு. என்ன ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. ஒரு நிலாவல நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது. ஆனா நாங்க வந்துட்டு அவரை பார்த்துட்டோம். நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆமாங்க, எங்களுக்கு நல்லது என்ன பண்ணணுமா? ஆல்ரெடி பண்ணிருக்காரு. வீடு இல்லாதவங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயோ போயிட்டா, எங்கேயோ போயிட்ட. ஏன்னா நாங்க இந்த தொகுதியில தான் இருக்கோம் வந்ததுல இருந்து. அவர் நல்ல ஆட்சி நல்லா பண்றாரு. பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். மக்கள் பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க, சுத்தி பார்த்தாலே மக்கள் இந்த எப்படிதான் இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியல. இவனுங்கெல்லாம் ஓட்டு போட வரல, உன்னை ஓட்டத்துக்காக வந்திருக்கானுங்க. உன் பேரை எம்எல்ஏ உலக அதிசயம் மாதிரி பாக்குறானுங்க. எங்க தலைவர் போப்புல் கட்சி சட்டையில சும்மா சூப்பரா வந்திருக்காரு. அதாவது இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியா இருக்கிறா. ஆத்தி இவங்களா? யாரெல்லாம் சொன்னாங்கன்னா தற்கொலைலாம் கிடையவே கிடையாது. நாங்க தான் அடுத்து எல்லா வருஷமும் செய்யும். இதுக்கு முன்னாடி தற்கொலைன்னு நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியே கேமரா திருப்பு, கொஞ்சம் கேமரா திருப்புவா. அவர்லாம் ரொம்ப பிடிக்கும். பால் குடுக்குற கூட வீட்டுல விட்டு வந்திருக்கேன். பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனா தளபதி விஜய் அண்ணா லாக்அப்ல டெத் நடந்தா என்ன, பழனி சொத்து எடுத்து யாருக்காவது வித்தா நமக்கு என்ன?
இந்த மாதிரி தீவிர தற்குறி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது கஞ்சா கிடையாது, ஆக்கே தொகுதியில சாராயம் கிடையாது, பவுடர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அழகா 12 நைட்ல இருந்து 2 மணி வரைக்கும் ரோட்ல சுத்துறோம். எந்த பாயமும் இல்ல. எங்க தளபதி மாதிரி ஒரு ஆட்சி இருக்குது. தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன் மரியாதை ஓடி. இந்த அம்மா சூப்பரா பேசினாங்களா? ஆமா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த தளபதி சின்ன ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, தாய்மார்களை ஒரு வாய்ப்பு. அட பாவீங்களா, உங்க கட்சியால ஒருத்தரையே கூப்பிட்டு அவங்கள பேச சொல்லி வீடியோ எடுத்து அதை பொதுமக்கள் பேசின மாதிரி பரப்பிட்டு இருக்கீங்களே, உங்களை என்னடா பண்றது? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? எப்படி ஆர்கே நகர்ல சாராயம் கஞ்சாலாம் இல்ல, பெண்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். விஷ்ணுன்ற பையன் கஞ்சா விற்பனை தட்டி கேட்டதுக்காக கத்தியால கொலை செய்யப்படுறான் தண்டையார்பேட்டையில. அது உங்க கண்ணுக்கு தெரியல. உங்க கூட்டணியில இருக்க மதிமுக கட்சியை சேர்ந்த 3 பேர் கஞ்சா விற்பனை பண்ணி கைது செய்யப்படுறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியல. உங்க கட்சியை சேர்ந்த 43வது வட்ட செயலர் பாம்பு தினேஷ் ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து போக்சோல கைது செய்யப்படுறாரு. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் முதல்ல பதியப்பட்ட வழக்கே தமிழ்நாட்டுல அதானடா. இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுட்டு ஆர்கே நகர்ல சாராயம் இல்ல, கஞ்சா இல்ல, பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்கன்னு எப்படா கூச்சமே இல்லாம போய் சொல்றீங்க? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. திரு செந்தில்வேல், இங்க முதலமைச்சருடைய கரூர் பயணம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? அவர் செய்தியை சொல்ல வருகிறார். ஒரு வரியில சொல்லணும்னா அவரு ஒரு இதையும் சொல்ல வரல. என்னது புரியல? அதான் நீங்க புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு புரியும். இல்ல என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. அது விஜய்க்கு புரியும். அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க you should listen to me. சார், நான் உங்க பையனை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்படியா? அவன் ரொம்ப பண்றானா? அவனை அடிச்சு சாவ வச்சிடலாம். ஹலோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பொம்மையை வச்சு விளையாண்டு இருக்கீங்க? What is happening? Are you out of your mind? What is this? You're crazy. No, stop it. அண்ணே, கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீல, தில்லுனே. சரி அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.